வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு சின்ன விளாக் மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரு வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு பார்த்தீங்களா. ஏன்னா வந்து ரீல்ஸாக இருக்கட்டும், ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாமே போட்டு எப்படியும் ஒரு 20 நாளைக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் சரி, நான் இப்போ தான் வேலை முடிஞ்சு வந்தேன். மூஞ்ச பார்த்தாலே தெரியும், டல்லாக இருக்கும், உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு வந்து எனக்கு வந்து உடம்பு சரியில்லை பார்த்துக்கோங்க, ஒரு 2 நாளைக்கு. அதான் சரி மாத்திரை வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு இதெல்லாம் பட்டு ஒரு 2 நாள் படாத பாடு பட்டாச்சு மழையால். சரியா இருந்தால் பாருங்க, நான் மாத்திரையை போட்டு சாப்பிட்டுட்டு மாத்திரையை போட்டு படுக்க வந்தேன். இனிமே வேற சீரியஸாக வேற முட்டையை போட்டுருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ஷார்ட்ஸாக எடுத்துருவோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய காட்டணும். நிறைய பேர் ஹோம் டூர் வரை கேட்டிருந்தாங்க. ஹோம் டூர் வந்து நிறைய பேர்லாம் கேட்கல, ஒரே ஒரு ஆள் தான் கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு ஹோம் டூர் வேணும்னா வந்து கீழே வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நாங்கள் ஹோம் டூர் போடுவோம். சரியா? வீடியோவில் வந்து நான் வந்து வேறு மாதிரி பேசுவேன், ஆனால் நேரில் வேறு மாதிரி இருப்பேன். நீங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தா தெரியும் எப்படிலாம் சண்டை நடக்கு அப்படின்ட்டு. என்னத்த பேசுறது, நம்மளே கஷ்டப்பட்டுட்டு இருங்க பாருங்க. வாடகை வீடு தான் எங்கள் வீடு. ஹோம் டூர்லாம் காமிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? இப்போ வந்து அந்த பாருங்க, அந்த இடத்துல வந்து ஒழுகுது. இப்போ மழை வந்ததுனால உங்களுக்கு கிளியராக வந்து உங்களுக்கு காமிக்க முடியாதா, வேற அந்த முக்கில் ஒழுகுது. சரியா? அது அப்படியே இதில் வடியுது. நாங்கள் அப்படியே ஊருக்கு போயிட்டு வந்தப்ப இது ஃபுல்லாக இருந்துச்சு தண்ணி. அதுக்கப்புறம் வெளியே எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அந்த முக்கிலே வடியுது மேலே. இது மேலே குப்பை நிறைய சேர்ந்துருக்கு. அதனால ஒழுகுதுன்னு சொல்கிறான் நம்ம ஹவுஸ் ஓனரு. நமக்கு என்ன செய்ய, எல்லா ஹவுஸ் ஓனரும் இப்படி தானே இருக்கான். சீட்டியை மாட்டி கொடுத்தா மயில் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். சரி ரைட்டு, அதெல்லாம் பார்த்துக்கலாம். கொஞ்ச நாளைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டை காலி பண்ணிடுவோம். கொஞ்ச நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்துட்டு வீட்டை காலி பண்ணிட வேண்டியதுதான். மேடம் முட்டை வேறாங்க முட்டை நானுமே ஒன்றும் பேச மாட்டீங்க. செல்லாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பூ வாங்கிட்டு வர சொன்னா. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. நீ வந்து இன்னைக்கு வந்து பூ வாங்கிட்டு வர சொன்னான். பூ கடையில் வந்து பூ கட்டுற அக்கா இருந்தாங்க, ஆனால் எங்கே போனாங்கன்னு தெரியல. கடையை திறந்து வச்சுட்டு சாமி கும்பிட்றது நான் சொல்லிட்டு இருக்கேன். செவ்வாய்க்கிழமை சொன்னோம்ல. 2 நாள் வந்து செம இருமல் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், என்ன சொல்ல. நீ என்ன குழம்பு வச்ச? செவ்வாய்க்கிழமை சாம்பார். சாம்பாரா? கூட்டுக்கு முட்டை பார்த்துக்கோங்க, அப்போ காம்பினேஷனா. சரி ரைட்டு. இன்னைக்கு வந்து பூ வாங்கிட்டு வர சொன்னா. பூ கட்டுற அக்கா வந்து குடல் இல்லை பார்த்துக்கோங்க. சரியா? அதனால் பூ வாங்க முடியல. ரொம்ப நேரம் நின்னேன், ஒரு 1/4 மணி நேரம் நின்னேன். அதுக்கப்புறம் வாங்க முடியல. இந்த விளக்கேற்றி வச்சுருக்கா பாருங்க. பார்க்க அப்படி பளிச்சுன்னு இருக்கு பார்த்தீங்களா அந்த இடம். அப்படி நம்ம பூ விளக்கு வந்து கீழே இருக்கு. அப்படி தெரியுதா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இன்னைக்கு வந்து நம்ம எந்த விளாகுமே எடுக்கலையே அப்படின்ட்டு தான். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த டிவி நாங்கள் வந்து எங்கள் அம்மா கொடுத்து விட்டாங்க. இது இந்த டிவி 2 நாள் தான் ஆச்சு. இன்னும் கேபிளுக்கு லைன் இருக்குல்ல, ஏற்கனவே இழுத்து தான் இருந்துச்சு. கலைஞர் டிவினால எல்லாமே இதாகிடுச்சு. டிவி கொஞ்சம் பெருசாக இருக்கு. அதனால் டிவி வந்து தூக்கி கொண்டு வச்சாச்சு. வேற என்ன காமிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஹோம் டூர் வேணால் போடுங்க. நம்ம சுற்றி உள்ள வீட்டு நம்மளை சுற்றி என்ன நடக்குன்னு சொல்லிட்டு ஒரு இதாக போட்டு விடுவோம். சரியா? நீ என்ன சொல்ற, போடுவோமா வேண்டாமா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். சரி, சின்ன ஒரு வீடியோ எடுத்து போடணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோவாக இருக்கட்டும். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பார்த்துக்கலாம். மேடம் வந்து குக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து முட்டை, ஆனால் முட்டையோட வெங்காயம் தான் அதிகமாக இருக்கு. என்ன பண்றது, இன்னைக்கு கொஞ்சம் வெங்காயம் அதிகமாயிட்டு கரெக்டாக இருக்கும். சரி, முட்டையை திருப்பி போட்டுடலாம். மேடம் வந்து குக்கிங் விளாக் வந்து எடுக்கலான்னு ட்ரை பண்ணுறாங்க போல. அப்படியெல்லாம் இல்லை, குக்கிங் விளாக்லாம் இல்லை. நீ கேமரா கொண்டுட்டு வருவோன்னு எனக்கு எப்படி தெரியும்?
இல்லைன்னா அவங்க நினைச்சிடக்கூடாதுல்ல கேமரா வீடியோக்காக பேசிட்டு இருக்காங்கன்னு. நீ கேமரா கொண்டுட்டு திடீர்னு எங்க இருந்து எப்படி வரேனே சொல்ல முடியல. அதுக்கேற்ற மாதிரி நானும் கோஆப்ரேட் பண்ண வேண்டியதா இருக்கு. பாக்குற ஆடியன்ஸ் என்ன நினைப்பாங்க, இவங்க வீடியோக்காக பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைப்பாங்க. சத்தியமாவே இந்த வீடியோ வந்து எனக்கு தெரியாது. இது வந்து அன்எக்ஸ்பெக்டடா எடுக்கிற ஒரு விளாகா இருக்கு. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எப்பவுமே நான் தான் கேமரா கொண்டுட்டு வருவேன். இன்னைக்கு கேமரா அவங்க திட்டு வந்துட்டாங்க. வேலை விட்டு வர்றப்பே அங்க இருந்து கேமராவோட வந்தாச்சு. என்னடா எடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதான் வந்தேங்க பாருங்க. காஸ்டியூம் கூட மாத்தல, பேண்ட் சட்டையோட சும்மா ஜெகஜோதியா நிக்க பாத்தீங்களா? ஜெகஜோதியா நிக்கிறாங்க. வேலை விட்டு வந்தாங்கல்ல, ஒண்ணுமே செய்யல, அப்படியே வந்தாச்சு. இங்க இங்க கிச்சன் பக்கம் வந்தாச்சு. அதாவது நான் போற முட்டை அவ்வளவு டேஸ்டா வந்து ஆள் இழுத்துச்சு. முதல்ல மூஞ்சி நல்லாதான் வை. முட்டை டேஸ்ட்டுக்கு ஆளுல மூக்கு அடைச்சிருக்கு. எப்படி ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த ஸ்மெல் தெரியும்? நானே 2 நாள் வந்து படாத பாடுபட்டு நீங்க மாத்திரை வாங்கிட்டு வந்துருங்க. மூக்குல தெரியலன்னா வாயில வாட வச்சு, சாரி வாயில வந்து சாப்பிட்டு எப்படி டேஸ்ட் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் சரி, இதோட வீடியோ வந்து முடிச்சு விடுவோம். சரியா? என்ன பேசணும்னு வந்து அவங்களுக்கு வந்து தெரியல சுத்தமா. என்ன பிராங்க்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சரியா? சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஷார்ட்ஸ் வீடியோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஏன்னா ரொம்ப நாள் வீடியோ போடல பாத்தீங்களா? வீடியோ வந்து ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோ பாக்குறீங்க, ஒரு லைக்க மட்டும் கொடுத்துருங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், டாடா பாய் பாய், see you. அடுத்த வீடியோல மீட் பண்றேன் உங்களை. பாய். இது என்ன முட்டை வர மாட்டேங்குது.